அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ், வெல்கம் டு ஷைகுல் பார்வை. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். அந்த ரெசிபி பேர் தான் புட்டு பிரியாணி. ஸோ இதுக்கு முன்னாடி புட்டு பிரியாணி நிறையா ஸ்பாட்டில் நான் சாப்பிட்ருக்கேன். ஸோ மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே வந்து கைண்ட் ஆஃப் ரவை பிரியாணி மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு மாதிரி ஆத்தென்டிக் வேல புட்டு பிரியாணி ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இது எனக்கு இதுவும் ஃபஸ்ட் டைம் தான். எப்படி அவுட்புட் வருங்கிறது எனக்கு தெரியலை. நான் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். ஸோ நீங்களும் அதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். புட்டு பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு சிக்கன் மசாலா ரெடி பண்ணிடலாம், கைண்ட் ஆஃப் கிரேவி மாதிரி. ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டமாக வெட்டிக்கோங்க. அதே மாதிரி 2 தக்காளி, சின்ன தக்காளியும் மீடியம் சைஸ் தக்காளியை வந்து இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டை வகைகள் எடுத்திருக்கேன். இது வந்து பிரியாணி மசாலா. அதோடு சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகா வந்து நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. இதுவே போதுமானது. ஸோ மோஸ்ட்லி புட்டு பிரியாணிக்கு வந்து சிக்கன் வந்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கீமா கறி மாதிரி வாங்கிக்கோங்க. சிக்கன்னாலும் சரி, மட்டன்னாலும் சரி. இந்த மெத்தட் தான். ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 2-3 ஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றிக்கோங்க. ஸோ எண்ணெயும் நெய்யும் சூடானதுக்கப்புறம் பட்டை வகைகள், நெக்ஸ்ட்டு வெங்காயம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிக்கோங்க. ஸோ வெங்காயம் போட்டோன்னா ஒரே வாட்டியை மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. லிட்டில் பிட் வந்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். A few moments later. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌனில் வந்தால் போதும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். இதோடு சேர்த்து கீறின பச்சை மிளகா அதுவும் போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்ருங்க. கொத்தமல்லியும் புதினாவும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணலாம், தயிர் மட்டும் ஊற்றிடுவோம். 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. டேபிள் ஸ்பூன் இல்லை, டீஸ்பூன் போட்டுட்டு ஒரே ஒரு வாட்டி வதக்கி விட்டுருவோம். தெரியாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜில் என்ன பண்ணலாம், இதோடு சேர்த்து தக்காளியும் போட்டுருவோம். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. என்ன பண்ணலாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. தக்காளியும் நல்லா வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டுக்குவோம். A little longer than a few minutes later. சரி, எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். என்ன பிரியாணி மசாலானாலும் சரி தான், நீங்கள் ஆச்சி போட்டாலும் சரி தான், இது போட்டாலும் சரி தான். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா வேகிறதுக்கு லைட்டாக 1/2 கப் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஓகேவா? மோஸ்ட்லி இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள், அப்போ தான் சீக்கிரம் முடியும். ஸ்லோ ஃப்ளேமில் வேண்டாம். ஸ்லோ குக்கிங் பண்ணால் நல்லா தான் இருக்கும், பட் ஆனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு வந்து தண்ணி மாதிரி வரக்கூடாது. கிரேவி நல்லா கட்டியாக இருந்தால் தான் புட்டு பிரியாணிக்கு செமையாக இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் அப்படி இல்லைன்னா 1 மினிட் அப்படி வச்சுருங்க. மசாலா நல்லா வெந்துடும். வெந்தோடனே நம்ம சிக்கன் எடுத்து போட்டுருவோம். சரி, ஓகே, முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதில் சிக்கன் எடுத்து போட்டுருவோம். நல்லா கொத்தி விட்ட சிக்கனாக வாங்குங்க, அப்போ தான் புட்டுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா போன்லெஸ் வாங்கி வீட்லேயே கூட கொத்தி விட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிரேவியோட சிக்கனை மிக்ஸ் பண்ணி விட்ருவோம்.
ஸோ கிண்டி விட்டாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட அப்படி வச்சுருவோம். சிக்கனில் இருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும், அதுலேயே நல்லா வெந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மசாலா எதாவது போடணுன்னா போட்டுக்கலாம். A few moments later. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ உப்பு மட்டும் செக் பண்ணிடுவோம். 1/2 ஸ்பூன் மட்டும் இப்போ உப்பு போட்டு பார்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஏன்னா இந்த மாதிரி இருந்தாலே போதும். இன்னும் லைட்டாக கிரேவியாக இருந்தால் புட்டு அந்த இதில் வைக்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மேலே வந்து எண்ணெய் விட ஆரம்பிக்கும். எண்ணெய் விட்டவுடனே நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். 2 very boring minutes later. ஸோ முடிஞ்சிருச்சு. இதை இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம புட்டு மாவு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். Meanwhile, உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் புட்டு மாவு இது கரெக்டாக 1 டம்ளருக்கு எடுத்திருக்கேன். அந்த உப்போட நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெந்நி எடுத்துக்கோங்க. வெந்நியை லைட்டாக போட்டுட்டு மாவு பிசைய ஸ்டார்ட் பண்ணுங்க. பதம் வந்து இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணும். நல்லா உதிர்த்து இருக்கணும். ஸோ கண்டினியூவஸாக இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு இப்படி கீழே போட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி போட்டு போடணும். அவ்வளோதான். இந்த மாதிரி உறுத்து வச்சுட்டு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சுருங்க. அது செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறம் நம்ம புட்டு வந்து அவிக்க ஆரம்பிச்சிருவோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த புட்டு உலக்க எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு புட்டு மாவு வந்து உள்ளே ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து புட்டு மாவு வந்து இந்த புட்டோட உலக்கையில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் மசாலா, ஸோ குக்கருக்கு மேலே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது நல்ல நீட்டாக வெந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து ஆவி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஆவி வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை எடுத்து நம்ம வந்து பிளேட்டில் வைப்போம். எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் அது எனக்கு தப்பா பண்ணிட்டோம்ல. இது புதுசா பண்றோம்ல. எடுத்து வைமா. அது 2 ஃபில்லிங் இருக்கு. இல்ல புரியல. இங்க இவ்வளவு தான் இருக்கு. அங்க கொத்து கொத்தா லூசுமா இருக்கு. சரி இந்த இது நாம ஷேர் பண்ணுவோம். வைமா. நெக்ஸ்ட் ஸோ 3வது புட்டு. இது இப்போ என் தம்பி வந்து டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவான். இது என்ன சின்ன பிள்ளைக்கு டானிக் குடிக்கணும். சாப்பிடு ப்ரோ, எப்படி இருக்குன்னு சொல்லு. சாப்பிட்டது இல்ல. டேஸ்ட் இப்படிதானும் தெரியல. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பர். சரி, அப்படி பாய் சொல்லிடு. பார்ப்போம். கட்டுமே பாய்.